அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் சிறப்பை பற்றியும் அதன் அடிப்படையில் வரும் ஹதீஸ்களை பற்றியும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. அவற்றில் மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது. அவற்றில் மிக தாழ்ந்தது இடையூறு தரும் பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவது. மேலும் வெட்கம் ஈமானின் ஒரு முக்கிய கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். தெளிவுரை. வெட்கத்தின் அந்தரங்கம் மனிதனை தவறான காரியங்களிலிருந்தும் தடுக்க முயல்கிறது. நல்லோர்களை நற்காரியங்களில் குறை செய்வதை விட்டும் தடுக்கிறது. உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய ஈமானை எவ்வாறு புதுப்பிப்பது என்று கேட்கப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக கூறிக்கொண்டே இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்ரானி அஹ்மத். முழு தீனின் அடிப்படையும் இதன் மீதே அமைந்துள்ளது. இந்த கலிமா இல்லாமல் ஈமான் சரியாவதில்லை. எவரும் முஸ்லிமாகவும் முடியாது. எனவேதான் எல்லாவற்றையும் விட லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சிறந்த திக்ர் என்று கூறப்பட்டுள்ளது. கண்ணியவானை புகழ்வது அவனிடம் கேட்பதற்கே. அல்லாஹு தாலாவிடம் கேட்பதற்கு பெயர்தான் துவா. ஆதலின் அல்ஹம்துலில்லாஹ்வை சிறந்த துவா என்று கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வினவினார்கள். அவசியம் அறிவித்துத் தாருங்கள் நாயகமே என்று சஹாபாக்கள் கூறினார்கள். மகனே, உனக்கு இரு காரியங்களை செய்ய உபதேசிக்கிறேன். இரு காரியங்களை விட்டும் தடுக்கிறேன். செய்ய வேண்டிய காரியங்களில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல கட்டளையிடுகிறேன். ஏனெனில் இக்கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் 7 வானங்கள் 7 பூமிகளை மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும். மேலும் 7 வானங்கள் 7 பூமியை தடுப்பு வளையமாக்கினாலும் இக்கலிமா அதை உடைத்து கொண்டு அல்லாஹ்விடம் சென்றடையும். செய்ய வேண்டிய காரியங்களில் இரண்டாவது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற தஸ்பீகை ஓதுவது. ஏனெனில் இது படைப்பினங்களின் வணக்கமாகும். இதன் பரக்கத்தாலே அனைத்து படைப்பினங்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. மேலும் இரு காரியங்களை விட்டும் உன்னை விலக்குகிறேன். ஒன்று இணை வைத்தல், மற்றொன்று பெருமையடித்தல். ஏனெனில் இவ்விரு தீய காரியங்களும் அடியானை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கக்கூடியவை என ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு உபதேசித்ததை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் ஒரு கலிமாவை அறிவேன். ஒருவர் தன் மரண வேளையில் அக்கலிமாவை கூறினால் அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் போது இக்கலிமாவின் பரக்கத்தால் ரூஹ் உயிர் நிம்மதி பெறும். மேலும் கியாமத் நாளில் அக்கலிமா அவருக்கு ஒளியாகிவிடும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஸ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஈமானுடைய கிளைகளில் அதிமுக்கியமான உறுதியான கிளை யாதெனில், உலகில் யாரிடமும் பழகும் போதும் அது நட்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, நட்பை துண்டிப்பதாக இருந்தாலும் சரி, தன் மன இச்சைக்காக இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனுடைய கட்டளைகளுக்கு மட்டும் உட்பட்டு இருக்க வேண்டும்.